டைரக்டர் ஆகுறதுதான் உங்க கனவா? அப்போ ஈரோட்ல ஏப்ரல் 13ஆம் தேதி நடக்கிற ஈரோடு இன்டர்நேஷனல் ஷார்ட் பிலிம் ஃபெஸ்டிவல்ல கலந்துகிட்டு உங்க ஷார்ட் பிலிம் மூலமா நேரடி சினிமா வாய்ப்பு பெறுங்க. பெஸ்ட் ஷார்ட் பிலிம்க்கு ₹1,00,000 கேஷ் ரிவார்டு இருக்கு. ரெஜிஸ்டர் பண்ண இப்பவே கால் பண்ணுங்க. 2026 டிஎம்கேக்கு டிவிக்கு தான் போட்டின்னு சொல்லி சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள். அதை வரவேற்கிறேன். ஏன்னா திமுகவோட மோதி அழிக்கணும், அதை வீழ்த்தணும்னு நினைக்கிற என் தம்பியுடைய அந்த நிலைப்பாடுகள், அதை நான் வரவேற்கிறேன். திமுகவை வீழ்த்துறவரெல்லாம் பிரிஞ்சு இருந்தீங்கன்னா அது சாதகமா இருக்காது. பிரிஞ்சு எங்க இருக்கோம்? நான் இங்க பாருங்க, ஆள் சேர்த்துக்கிட்டு சண்டைக்கு போற மரபு எனக்கு இல்லை. இப்போ எங்க அண்ணன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்க தலைவரை எதுக்க உலக நாடுகளின் படையை துணை தேடி சிங்களர்கள் வந்தாங்களே ஒழிய அத்தனை படையும் எதிர்க்க எங்க அண்ணன் எந்த நாட்டிலையும் ஆள் சேர்க்கல. சொந்த நாட்டு மக்களை, சொந்த இன மக்களை வச்சுதான் போராடினார். அப்படிதான் நான் என் எதிரியை நான் தனியா தான் சந்திப்பேனே ஒழிய, நான் இங்க பாருங்க, ஒரு நாய் 4 நாயை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போனா சரியா இருக்கும். புலி 10 புலியை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போனா நல்லா இருக்கு. அது இங்க பாருங்க, கூட்டத்துல நிக்க வீரமோ துணிவோ தேவையில்லை, தனிச்சு நிக்கத்தான் வீரமும் துணிவும் தேவைப்படுது. நாங்க வீரர்கள் தனிச்சு நிக்கிறோம், மோதுறோம். அதுல போயிட்டு அவர் செய்யறாரு அதே நீங்க இத்தனை பேர் 100 தடவை கேட்கறீங்க, கூட்டணி இல்லாம எப்படின்னு. ஒருத்தர் கூட கொள்கை இல்லாம எப்படின்னு யாரும் கேட்க மாட்டீங்க. கூட்டணி இல்லாம எப்படி வெல்ல முடியும்? கூட்டணி வச்சாதான் வெல்ல முடியும்னு என்ன மரபா இல்ல சட்டமா? எதிர்க்கு எதிரி எனக்கு நண்பர்னு சொல்லுவாங்க சார். பிஜேபிக்கு எதிரி டிஎம்கே தான், உங்களுக்கு எதிரி டிஎம்கே தான். அந்த வகையில பார்த்தா வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் இல்ல, எதிரிக்கு எதிரி இல்ல. நாங்கள் எதிரியை தீர்மானிச்சுட்டு தான் களத்துக்கு சண்டைக்கு வந்தோம். யாரை எதிர்க்க போறதுன்னு தெரியாம அருவாளை தூக்கிட்டு வந்துட்டு வீதியில நின்று எவனை வெட்டலாம்னு தேடல, யாரை நம்ம வீழ்த்தணும்னு முடிவெடுத்துட்டு தான் போருக்கே வந்திருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை, தடுமாற்றம் இல்லை. அதனால ஒரு குழப்பமும் இல்லை. நீங்க இன்னொரு 4-5 மாசத்துல தெரிஞ்சிடும் யார் எங்க போறாங்க அப்படின்னு, நாங்க எங்க நிக்க போறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால அதுல கூட எங்களுக்கு எந்த குழப்பம் இல்லை. உங்களுக்கு குழப்பம் இருந்தா தெளிவா இருங்க. இந்த பாருங்க, வேட்பாளரை தேர்வு செஞ்சுக்கிட்டு வர்றோம். நாங்க விரைவில் எங்க சின்ன வந்தோடனே அறிவிச்சு வேலை செய்வோம். அப்ப தெரிஞ்சிடும்ல. மீண்டும் புதிய சின்னமா சார், ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதிய சின்னமா போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு தனித்தன்மை இல்லாம நாங்க வாங்க போறது திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா அந்த கட்சி ஓட்டு இல்ல, என் மக்களின் ஓட்டு தான் வாங்க போறோம். ஓட்டு பிஜேபிட்டையோ ஏடிஎம்கிட்டயோ டிஎம்கிட்டயோ ஓட்டு கேட்கல. நான் கேட்க போறது என் மக்கள்கிட்ட. அதனால மக்களின் வாக்கு வாங்கி தான் நாங்க வெளில போறோமே ஒழிய தனித்தனி சின்னம்ங்கிறது என் கோட்பாடு. ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசா சின்னம் கொடுக்கணும். அமெரிக்கா மாதிரி எண் முறைக்கு வர சொல்றோம். அது 101, 102 அப்படிதானே. இங்க கதவு என்ன அப்படித்தானே போட்டிருக்கு, அது மாதிரி கொடுங்கன்றோம். அவங்க என்ன சொல்றாங்க, 1-2 படிக்காதவங்களுக்கு என்ன 1-2 தெரியாதவங்க 76, 77 வருட சுதந்திர இந்தியாவில் 1-2 கூட படிக்க வைக்காம என்ன பண்ண மக்களை பதில் வச்சிருக்கீங்களா? 1-2 கூட படிக்க தெரியாத ஒரு மக்கள் நல்ல தலைவனை எப்படி தேர்வு செய்வா? என்ன கதை இது? விடுதலை பெற்ற இந்தியாவில் இந்த அடிப்படை கல்வியை கூட கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்த நீனு? அப்புறம் சம கல்வி, சம உரிமையெல்லாம் எதுக்கு பேச்சுக்கிற? அது வெட்டி பேச்சு. அப்படி சின்னம் தான் அறியப்பட்ட ஒன்றை தான் கொடுக்கணும்னா எங்க கொள்கை நிலைப்பாடு. ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசா கொடுக்கணும். நான் புலியை கேட்டேன், தேசிய விலங்குன்னு மறுத்தீங்க. தேசிய மலர் தாமரை எதுக்கு ஒரு கட்சி கொடுத்தீங்க? பள்ளிக்கூடத்து போற பிள்ளைக்கு நான் தேசிய மலர் எதுனா தாமரைன்னு தெரியும். அந்த தாமரையே ஒரு கட்சி சின்னத்தை கொடுத்தீங்க. உதயசூரியன் ஒரு சின்னத்தை கொடுத்துருக்கீங்க. ரெட்டலைன்னு கொடுத்துருக்கீங்க. ஒன்னு 75 ஆண்டுகளா ஒரு சின்னம் இருக்குது, 60 ஆண்டுகளா ஒரு சின்னம் இருக்கு. அடுத்த எப்ப எனக்கு சின்னம் வரும் தெரியாது, அந்த சின்னத்தை வச்சுக்கிட்டு இந்த கட்சிகளோட மோதி போட்டிடுறத நீங்க சம வாய்ப்பு ஜனநாயகம்ங்கிறீங்க, சம உரிமை சம வாய்ப்புங்கிறீங்க. அதை ஜனநாயகம்னு வேற சொல்றீங்க. எப்படி அதை ஏற்கிறது சொல்லுங்க. இப்பதான் நான் நடக்க ஆரம்பிக்கிறேன். நீங்க நல்லா ஓட்ட பயிற்சி எடுத்து பரிசுலாம் பல வாங்கிருக்கீங்க. 2 பேரும் ஒரே கோட்டில் நின்று ஓடணும் அப்படின்னா இது என்ன ஜனநாயகம், சம உரிமை சம வாய்ப்பு? அவர் என்னைய பார்க்க வரல, நான் அவரை பார்க்கணும்னு இல்லை. அவர் ஏதோ மக்களை பார்க்க ஏதோ வேலையா வர்றாரு, பாக்குறாரு. போய்